எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரேமலதா மேடம் வெர்சஸ் விஜய் சார் ஒரு டைம்ல பயங்கரமா இருந்ததுல்ல? தம்பி விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. முதலமைச்சர் விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, விஜய் இறந்தப்ப நான் அங்கே தான் இருந்தேன். தம்பி விஜய் வந்தது. அவன் பாடியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வீட்டுக்கு வந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த தம்பி மேலே எல்லாருமே உசுறு தான். எல்லாருமே பயங்கர அஃபெக்ஷன், பயங்கர ஃபீலிங். நான் வந்து ட்ராவல் பண்ணது டிஎம்கேவோட, தேசிய முற்போக்கு கழக திராவிட கழகத்தில் நான் ட்ராவல் பண்ணல. இருந்தாலும் கூட பிரேமா வந்து என் சிஸ்டர் மாதிரி, சிஸ்டர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு 3-4 எலெக்ஷன் முன்னாடி என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. என்ன காரணம்னா, அவங்களுடைய அரசியல் விஷயத்தில் தலையிடுறதில்ல. அவங்கள கமெண்ட் பண்ண கட்சியில் இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுவேன், சஜஷன்லாம் கேட்பாங்க. இருந்தாலும் கூட ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாற்றி நம்ம போய்ட்டு பாசி, அவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சப்போர்ட்டில் போகிறாங்க, தம்பிக்கு எம்பி வாங்குகிறாங்க. அது அவங்களுடைய பர்சனல், அதில் போய் நான் தலையில்லை. இருந்தாலும் கூட தம்பி வந்து சிஎம் ஆகிருக்கிறது அவங்களும் ஒரு சந்தோஷமாக சொன்னாங்க. தம்பி சிஎம் ஆகிருக்காரு, அவருடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி பதவி ஏற்றோடனே நேராக போய் விஜய்கிட்ட தான் வந்து, தம்பிகிட்ட தான் வந்து வணக்கம் போட்டு, தம்பி வாழ்த்துக்கள் தம்பின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. தம்பியும் ஏந்திரிச்சு மரியாதை கொடுத்து, அந்த மரியாதை கொடுத்துட்டு அந்த உணர்வு தெரிஞ்சுது, உணர்ச்சி தெரிஞ்சுது. நம்ம அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் மனப்பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக அந்த உணர்வு எஸ்ஏசிக்கும் சந்திரசேகருக்கும் விஜயகாந்துக்கு மட்டும்தான் தெரியும். நான் கூட பல விஷயம் பல மேட்டரில் இருந்திருக்கேன். என்ன ஒரு 14 பிக்சர்ஸ் எஸ்ஏசி டைரக்ஷனில் தான் விஜய் நடித்தான். அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே தெரியும் எனக்கு. அவரும் கஷ்டப்பட்டு செந்தூர் பாண்டி எப்படி எடுத்தார், யார் மூலியமாக எடுத்தார், அங்கே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இருந்தால் கூட பிரேமலதா அவர்கள் ஒரு கட்சி சார்பாக போனப்போ அவங்க அந்த கட்சி சார்பாக தான் பேச முடியும், வேறு கட்சி சார்பாக பேச மாட்டேன். நான் வந்து டிஎம்கே இல்லாமல் ஏடிஎம்கே போயிட்டு விஜயகாந்த் கிழிக்கணுங்கிறாங்க, கண்ணாமண்ணான்னு பேசணுங்கிறாங்க. நான் அவ்வளோ ஒரு 25 வருஷம் நான் ட்ராவல் பண்ணவன் டிஎம்கேயில். இவர் அடிக்கடி விஜயகாந்த் எனக்கு படம் போட்டவன், சோறு போட்டவன், 27 படம் பண்ண அவனோட. விஜயகாந்த் படத்தோட அவனோட போய் பேசுகிறது வந்து தப்பு கிடையாது. கட்சி வேறு, கொள்கை வேறு, நட்பு வேறு. அதில் போய் நான் போய் பேசிகிட்டு இருந்தவன்ட்ட கலைஞர் என்னை கிண்டல் பண்ணார், இன்னும் அவன் பொதுச்செயலாளர் எப்படி இருக்காருன்னாரு. எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டுச்சு. சின்சியராக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் திமுகவில். அவங்க பொதுச்செயலாளர் எப்படி இருக்காரு, நான் வேறு யாரையே சொல்கிறாரு நினச்சி இப்படி பார்த்தோம், உன்னதான் ஏன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, தப்பாயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சொக்கத்தங்கன்னு ஒரு படம் பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு. அங்கே வந்து சேலத்தில் ஒரு அப்போ கட்சி ஆரம்பிக்கலாமே, நலப்பணிகளை, நலத்திட்டங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறேன்டா, வரியாடா, சேலத்துக்கு வரியாடான்னா. நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், அவனோட தான் ஷூட்டிங்கில் இருக்கேன். சரின்னு கிளம்பி போயிட்டேன். நான் என்ன சொன்னேன், என்னுடைய நண்பன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் பண்ண அந்த வேனை கொடுத்துருக்கிறார்கள் ஜானகி அம்மையார்னு சொல்லிட்டேன். நான் யதார்த்தமாக தான் சொன்னேன், இது வந்து பிளான்டெல்லாம் இல்லை, அப்படியே ஒரு யதார்த்தமாக ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு பொள்ளாச்சி ஷூட்டிங் போயிட்டேன், சொக்கத்தங்க ஷூட்டிங். திடீர்னு சிஎம் வீட்டிலேருந்து ஃபோனு, ஆர் வீட்டிலேருந்து, கலைஞர் வீட்டிலேருந்து மிஸ்டர் சண்முகநாதன் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு சேலத்துக்கு, பொள்ளாச்சி. ஐயா அவங்கள வர சொல்கிறாங்க. விஜய் என்னடா அது சிஎம் கலைஞர் வர சொல்கிறாரா மேடம், என்னடான்னு. ஏதோ பதவி கொடுக்க போகிறாரா, ஏப்பா நாளைக்கு காலையில் மார்னிங் ஃப்ளைட்டு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டை போட்டு விட்ருங்கப்பான்ட்டான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், வீட்டுக்கு போயிட்டேன் கோபாலபுரம். இங்கே வர சொல்கிறாரு, அங்கே வர சொல்கிறாரு உங்களை அறிவாலயத்துக்கு. சரின்னு அறிவாலயத்துக்கு போனேன். வாங்க கூப்பிட்றாங்கன்னு போன உடனே வாங்க போய் செயலாளர் என்னார். அப்போ பக்கத்தில் வீரபாண்டி ஆரம்பம் உட்காந்துருக்கார், சேலம் மாவட்ட செயலாளர். இங்கே எல்லாம் நிற்கிறாங்க, அன்பழகன், பேராசிரியர், எல்லாம் டிஆர் பாலு, எல்லாம் ஒரு கேங்கே நிற்கிது. போனோடனே என்ன என் சேலத்தில் போய் விஜயகாந்துக்கு ஒத்து ஊதிட்டு வந்திருக்கேன், வீரபாண்டி சொல்லியா அப்படின்னாரு. அவர் பேப்பர், மாலை முரசு, தினத்தந்தி எல்லா பேப்பரும் எடுத்து காமிச்சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிரச்சார வேன் தியாக விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்ற தியாக பேச்சு எல்லா பேப்பர்லையும் போட்டாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் பேசுகிற அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு சோறு போடுறவன் அவன்,
படத்துக்கு படம் அவன் காசு கொடுக்குறான். அவன் ஒரு வார்த்தை சொல்ல பிரச்சாரம் வேன் கொடுத்தான்னு சொன்னதுக்கு இதில் என்ன தப்புன்னு கேட்டுவிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நேரு வந்தார். இல்லையாண்ணே, இல்லைப்பா எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு அப்படி பேசக்கூடாது. நான் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உணர்வு பூரா டிஎம்கேன்னு ஒரு சக்தியில் தான் நான் இருக்கிறேன்னு. இப்போ நேற்று இல்லை, அவர் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்தார். கும்பகோணம் எங்கள் நேட்டிவ் கும்பகோணம் வந்தார். அப்போலேருந்து அவர் மேலே ஒரு வெறித்தனமான ஒரு பாசம், அன்பு வந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும் போதும் அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஃபீலிங்கோடு இருந்தேன். எப்படி பண்ணி கேட்கலான்னு சொல்லிவிட்டு டென்ஷனாக அழுதுட்டேன். என்னடா ஒரு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை இல்லாமல் இப்படி பேசிட்டாங்களேன்ட்டு 6 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு பிடிச்சி பொள்ளாச்சி போனேன். என்னடா ஆச்சுன்னா இதை மாரி கேட்டார்றா, கிடக்கிறார். நான்